அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த தகவல் குவைத்தில் மருந்து எடுக்கக்கூடியவங்க, அதாவது மாத்திரைகள் எடுக்கக்கூடியவங்களுக்கான மிக முக்கியமான தகவல். இந்த தகவலை குவைத் நாட்டில் பணிபுரியக்கூடிய ஒரு சகோதரி பணிப்பெண் அவர்கள் நம்மளுக்கு இந்த தகவலை தந்திருக்கிறாங்க. ஒரு மருந்து கடைசியில் உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு மிக ஆபத்தான ஒரு மருந்தாக, மிகவும் ஆபத்தான ஒரு மருந்தாக இந்த மருந்து மாறி இருக்குது. இந்த மருந்துடைய ஃபோட்டோவை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இவங்களுடைய வாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கள மொழியில் எனக்காக அந்த வாய்ஸை போட்டிருக்கிறாங்க. நான் அந்த வாய்ஸோட சேர்த்து என்ன நடந்துச்சு அப்படின்றத நானும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இது சத்தமா சவுண்ட் வச்சு போட்டுட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். பாப்பா இதுல ப்ளூடூத் ஆஃப் ஆஃப் ஆஃப். ஏன்னா இந்த விஷயம் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் தெரியாம இந்த மாதிரியான மருந்துகளை எடுத்து கடைசியில வேற அளவுல பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியது வரலாம். මල්ලියේ ගුඩ් මෝනින් බලන්නකෝ මේ මට ග්‍රීන් හොස්පිටල් එකෙන් බෙහෙත් පෙත්තක් පෙස්සරකට මම බෙහෙත් ගන්න ඕනේ. විටමින් පෙත්තයි පෙස්සර පෙත්තයි මං කිව්වා මේ මට රාත්‍රී දෙනවා කියලා. ඊට පස්සේ එයා බෙහෙත් එකක් ලියලා දුන්නා. எனக்கு பல்லு வலிக்குது அப்படின்னு சொல்லவும் எனக்கு ஹாஸ்பிட்டல்ல எனக்கு பிரசரம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் என்ன எல்லா விடயத்தையும் சொல்லித்தான் நான் சொல்றேன். அதுக்கு எனக்கு ஒரு மருந்து எழுதி கொடுக்குறாங்க. මල්ලි දැන් දවස් 5කට ඉස්සෙල්ලා එකක් බිව්වා. මට ඒක ඇතුලෙන් උගුරෙන් සාමාන්‍යයෙන් ආවා සෙම කට්ටිය ආවා. කන් වලින් කන් ඩුම් වෙනවා වගේ නිකන් ආවා. ඊට පස්සේ මම ඒක ආයෙ බොන්න ඕනේ නැහැ වේදනාව අඩුයි කියලා කිව්වේ නැහැ. ඊට පස්සේ எனக்கு அந்த ஒரு டேப்லெட் தான் குடித்தேன். அதுக்கப்புறமா சளி மாதிரி, இருமல் மாதிரி, மூச்சு திணறல் மாதிரி இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் குடிக்கிறத நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 4කට පස්සේ ඊයේ රෑ මම මේ ගෙදර පොඩි දුවට කෑම හදනකොට මට හිතුණා අද එකක් බිව්වනම් හොඳයි කියලා මම ඒ කෑම හදන ගමන් බිව්වා. කොහොම හරි නිගස් ටික බැදලා මේ අර කූඩේට දාලා අල ටික තෙල් එකට දාලා බලනකොට අරක බිව්වනේ මගේ ඇඟ දැන් ගිටි ගහලා නිකන් මහා අමුතුම විදියක්. ඇඟ ඇතුලේ කනවා වගේ දැනෙනවා. ඊට පස්සේ බාත්රූම් එකට ගිහලා මුළු ඇඟම කහන උඩින් කෑවට වැඩන්නේ ඇඟ ඇතුලේ කහන්නේ. ඊට පස්සේ මම வீட்டில் குழந்தைக்கு சமைக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் சமைச்சிட்டு நெக்கட்ஸை பொறிச்சிட்டு எனக்கு 2வது தடவை அந்த வலி அதிகமாக இருக்கும். 2வது தடவையாக நான் 2வது டேப்லெட் எடுக்கிறேன். அதாவது ஒரு வாரத்துக்கு அப்புறமா அடுத்த டேப்லெட்டையும் எடுத்து பார்க்குறேன். 2வது ஒரு டேப்லெட்டு எடுத்ததுக்கு அப்புறமா உடம்பு எல்லாம் ஒரு எரிச்சல் குணம், எரிச்சலோட சேர்ந்து ஒரு எரிவுத்தன்மை உண்டாக்குது உடம்புக்குள்ள. அதாவது சொரியும் சொல்லுவாங்க, அரிப்பெடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளியில இல்லை, உடம்புக்குள்ளே அந்த உடம்புக்குள்ள எப்படி சொரிகிறது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். බෙහෙත් පෙති ටික අරගෙන ගියා මම ලොක්කා ගාවට. මම ලොක්කා කිව්වා මේවා බොන්න එපා, මේවා ඔයාට පවර් වැඩි. ඔයාට දැන් අවුරුදු 40 පැනලානේ පවර් වැඩි. කවුද මේවා දුන්නේ? ඊට පස්සේ මං කිව්වා ග්‍රීන් හොස්පිටල් එකෙන් දුන්නේ කියලා. ඊට පස්සේ මේ එයාට ඒ වචනේ විතරයි මං කිව්වේ. ග්‍රීන් එකෙන් දුන්නේ කියලා ඒ වචන මම කිව්වේ. කියලා කුස්සියට ආවා. කුස්සිය ඇවිල්ලා එහෙම දොරකොඩ අරහලා ටිකක් චාච්චි ඉතින් එහෙමම වැටිලා කිසි කෙනෙක් නැහැ. ඊට පස්සේ මේ ගෙදර ඉන්දියාවෙ එක්කෙනා ඉන්නවා. එයාට කතා කරලා කිව්වා මං ගොරාණි අල ටික බැදලා කෙල්ලට ගිහින් දෙන්න කියලා. එයාට කියා ගන්නත් බැරිලු. මං කියලා එහෙම. එයාට කියලා මට මතක නැහැ. කියලා කිව්වට පස්සේ මං එහෙම වැටුණා එතන. වැටුණාට පස්සේ එයා කතා කරාට පස්සේ මං කිව්වා மாமா கிட்ட கொண்டு போய் காட்டியிருக்கிறாங்க. 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இது கொடுக்கக்கூடாது. யார் கொடுத்தது? ஹாஸ்பிட்டலில் எப்படி கொடுத்தாங்க? இது உங்களுக்கு பவர் கூட அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா
ஓகேன்னு சொல்லி இவங்க வந்து போய் பேசியிருக்கிறாங்க. மற்ற பணிப்பெண்ணுக்கிட்ட பேசியிருக்கிறாங்க. இந்திய பணிப்பெண் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசியிருக்கிறாங்க. இந்த கிழங்கெல்லாம் பொறிச்சு கொடுங்க, என்னால் முடியலை அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவும் அவங்க அந்த சுயநினைவு இவங்களுக்கு இல்லை. அவங்க சொன்னதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் அப்படி சொன்னீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு சுயநினைவும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலை அப்படின்றத வந்து அந்த பணிப்பெண் சொல்லியிருக்கிறாங்க, சுட்டி காட்டியிருக்கிறாங்க. කුරුද ගබිවට පස්සේ මට ආපහු සාමාන්‍යයෙන් ගතියකට ආවා. ඊට පස්සේ ටක් ගාලා ෆෝන් එක අරගෙන බාබාට කෝල් කරා. බාබා උඩ නිදාගෙන හිටියේ. මං කිව්වා බාබා ඔයා නිදිද කියලා. නෑ මං හැරිලා ඉන්නේ ඇයි මොකද හදිසියද කතා කරගෙන මං කිව්වා බාබා මට ග්‍රීන් ටේගෙන් හොස්පිටල් එකෙන් ඩාක්ටර් කුමන බෙහෙත් පෙත්තක් දුන්නා. ඒක මං එදා එකක් බිව්වා. අද අවුව තියෙන හින්දා මම එකක් බිව්වා. දැන් ඒක බිව්වට පස්සේ මට කලන්තේ දාලා වැටෙනවා කියලා. ඊට පස්සේ වතුර බොන්න කිව්වා. වතුර බොන්න කියලා එයා රෙදියෙන් නේද පල්ලෙහාට ආවා. වතුර බොන්නේ මොන වතුර බීම නැද්ද මල්ලි ආය අඩි දෙකක් යනකොට එහෙම වැටුණා. මට කතා කරන්න පුළුවන් මං වැටෙනවා. අවසානයේ කතා කරගන්නත් බැරි වුණා. ඊට පස්සේ බාබාගේ මල්ලි ඉන්දියාවේ කෙනයි බාබාගේ මල්ලි ඉන්දියාවේ කෙනයි මාව උස්සන් වාහනේට දාගෙන බාබා ගිහිල්ලා වාහනේ මාව අල්ලගෙන අර පුටුවේ වාඩි කරලා අර ස්පිතාලෙට කෙනෙකුට ડોක්ටර් ගාවට අරගෙන යනවා. ඔයා කියන්නේ පැය 3ක් ඔක්සිජන් දීලා තියෙනවා. ඔක්සිජන් එක ගලවනකොට තමයි මට තියාවේ. ආයෙත් සේලයින් දීලා තියෙනවා. බෙහෙත් 3ක් විදලා තියෙනවා. ඇත්තටම මල්ලි අපි මේ ගෙවල් වල රුපියලක දෙයක් අවුරුදු 12 කරන රුපියලක දෙයක් අද වෙනකන් හොරකම් කරලා නැහැ. ඒ හොරකම් කරා නම් අපිට අද මේ දේ කරන්නේ නැහැ නේ. මේ මිනිස්සු මැරෙන්නලා වතුර බීපල දෙන එකයි. ආනුන්ගේ තේප්පු කඩන්නයි. මේ මිනිස්සුන්ගේ තියෙන ඒවා ගන්නයි. ආතවරියක් කියන්න ඕනේ මල්ලි. ඒ බෙහෙත් පෙත්ත එයාලා බැලුවා සමහරට මේ ලංකාවේ ගෙන තියාගෙන බොනවනේ. ඒ බෙහෙත් පෙත්ත කොහෙන්ද අරන් තියෙන්නේ කියලා බැලුවා. කම්පියුටර් ගහලා බලපුවම ග්‍රීන් හොස්පිටල් එකේ මටම දීපු එක. ඒ ඉඳලා හරි ගියා. නැත්නම් ඉතින් සල්කිලිට අඩු වෙනවා. තව ටිකක් කිව්වා. මේ අනිත් ටික ගත්තාමලාට එහෙම මේ බෙහෙත් පෙත්ත දෙන්න එපා කිව්වා. එයා ડોක්ටර් ටිකක් තියාගත්තා. තව ගෙදර තියෙනවා නම් කිසිම මේ වැඩකාරයෙකුට දෙන්න එපා කිව්වා. මේ බෙහෙත් බීලා කීප දෙනෙක් දැන් අරන් ආවා කිව්වා. කීප දෙනෙක් අරන් ආවා. சரி, இதுக்கு பேல நானே சொல்றேன். இந்த டேப்லெட் வந்து கொடுக்க கூடாது, இது யாரு கொடுத்தது அப்படின்னு திட்டிருக்கிறாரு ஃபரோனா ஹாஸ்பிட்டலில் டாக்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளினிக்கில் இது வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கும் இதை அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இதே கேஸ் இந்த சகோதரிக்கு இந்த மருந்து கொடுத்த மாதிரியே இன்னும் சிலருக்கு இந்த மருந்து கொடுத்ததால் அலர்ஜிக்காகி நிறைய பிரச்சனைகளாகி வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு கேஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு டாக்டர் வந்து அறிவுறுத்தல் செஞ்சிருக்கிறாரு. நான் ஆல்ரெடியே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு சிலர் நாட்டிலிருந்து மருந்து மாத்திரைகள் கொண்டு வர வைக்கிறீங்க, ஒரு சிலர் பார்மசிகளில் மருந்து எடுத்து போடுறீங்க, ஒரு சிலர் வந்து இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று கொஞ்சம் அப்படியே பொறுத்த மாதிரி ஏதோ ஒரு காட்சியில் தனுஷ் அவர்கள் சொல்லுவார், கொஞ்சம் அப்படியே அடப்பு மாதிரி இருக்குது, ஒரு சோடா குடிங்க சரியாகிடும். எல்லாருக்குமே சோடா செட் ஆகாது. அது மாதிரி தான் நம்மளுடைய உடம்புல வந்து ஏதாவது ஒரு நோய் கூற்று இருக்குன்னா, நோய்க்குரிய அறிகுறி இருக்குன்னா முதல்ல நாம வைத்தியரை நாடணும். வைத்தியரை நாடி அதற்குரிய சரியான ஆலோசனைகளை பெற்று அவங்க என்ன மருந்து சொல்றாங்களோ அதை குடிக்கணும். ஒருவேளை ஏதாவது எஃபெக்ட் ஆகினாலும் முழு பொறுப்பும் அவங்களுடையது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பார்மசியில் வாங்கி குடித்தோம், இல்லை அங்கே குடித்தோம் இங்கே குடித்தோம்னா கடைசியில் எந்த ஒரு உதவியுமே கிடைக்காது. அதனால அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தயவு செய்து மருந்து மாத்திரைகளை வந்து நீங்கள் எடுக்கும்போது, மருந்து மாத்திரைகளை குடிக்கும் போது தயவு செய்து சிந்திச்சு செயல்பாடுங்க. எக்காரணத்தை கொண்டும் யார் என்ன சொன்னாலும் தயவு செய்து மருந்துகள் மட்டும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எடுக்காதீங்க. அப்படி எடுக்கிறதால வார பக்க விளைவுகள் ரொம்ப விபரீதமாக இருக்கும். இப்போ இந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க, நான் வந்து பாபாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் பாபா, இது சரி வராது, எனக்கு வந்து ரொம்ப நிலைமை மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 அடி வைக்கல நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் சில வீடுகளில் சில பாக்கியம் பெற்ற வீடுகள் இருக்குது, நோய்வாய்ப்பட்டு மருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சா போய் தூங்கு, நோய் தீரும் வரைக்கும் தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய வீடு இருக்குது. ஆனால் ஒரு சில வீடு பேனடால் 2 கொடுத்து இதை குடிச்சிட்டு வேலை செய் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு இருக்குது. ஒரு சில வீடு நோய்வாய்க்குரிய மருந்துகளை எடுத்து தருவாங்க, மருந்தை குடிக்க சொல்லுவாங்க, ஆனால் வேலை செய்ய சொல்லுவாங்க. இதே ஒரு படிக்கட்டு ஏறக்கூடிய நேரத்தில், போய் ஜன்னலை எட்டி நின்று துடைக்கக்கூடிய நேரத்தில், வேறு ஏதாவது ஒன்று செய்யும் போது, ஒரு வேளை இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த மயக்க நிலையோ இந்த உடல் சோர்வுற்ற நிலையோ வந்திருந்தால், இறைவன் பாதுகாக்கட்டும் அனைவரையும், வந்திருந்தால் உங்களுடைய நிலைமை என்ன? சரியா ஜன்னல் துடைக்கும் போது எட்டி நின்று சிலர் வந்து தொடப்பீங்க. அப்படி செய்யும் போது, படிக்கட்டு ஏறும்போது இந்த மாதிரி நிலைமைகள் வந்தால்
உங்களுடைய நிலைமை நீங்கள் ஒரு செகண்ட் சிந்திச்சு பாருங்க. அதனால அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் மருந்துகள் நீங்கள் எடுக்கும்போது அதற்குரிய அடுத்தது அதே மாதிரி மருந்துகளுக்காக நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது உங்களுக்கு என்ன இருக்குது, சுகர் இருக்குதா, ப்ரெஷர் இருக்குதா, உங்களுக்கு அலர்ஜிக் இருக்குதா, உங்களுக்கு என்னென்ன இருக்குது, சில நேரங்களில் டாக்டர்கள் கேட்காட்டியும் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுடைய பிரச்சனை என்ன. உங்களுக்கு கேஸ்ட்ரிக் இருக்குதா, இந்த இடத்துல எரிச்சல் இருக்குதா, வயிறு சில டைமில் பெருசாகுதா, வீக்கம் அடையுதா, உடம்பு சில டைமில் அப்படி கொப்பளமாக வருதா, உங்களோட என்னென்ன நோய் இருக்கோ நோய் கூற்றுகளை முதலாவது வைத்தியர்கள்ட்ட எத்தி வைங்க. இந்த மாதிரி எனக்கு நோய்கள் இதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்குது அப்படின்றத தயவு செய்து ரொம்ப கவனம். எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கணும். வெளிநாடுகளில் இருக்கிறோம், நம்மளுக்கு ஒன்றுனா யாரும் பக்கத்தில் இல்லை, உடனே பஸ் பிடிச்சோ ஆட்டோ பிடிச்சோ நம்மளை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நாம மட்டும்தான். அதனால தயவு செய்து சேஃபாக இருங்க, கவனமாக இருங்க. முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, தெரியாத நண்பர்களும் அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தின நாள். உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டிகிட்டு நல்லா எல்லோரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.